அட பாவி, இங்குமா வந்து விட்டாய்? என்னை வாழத்தான் விடவில்லை, சாக கூடவா விடக்கூடாது? இல்லை, என் அப்பன் இல்லை. நீ சொன்னதை நம்பும் அறியா பருவத்திலே அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று சொல்லிக் கொடுத்து விட்டு ஆயுள் புறாவும் அதையே நினைவுபடுத்தி என்னை அடிமை போல் நடத்தி வந்த என் அப்பன் இல்லை. நீ எதிர்த்து ஒரு வார்த்தை பேசினால் கூட அந்த சதிகாரனுக்கு கோபம் குதித்துக் கொண்டு வந்து விடுமே. அவனா அடித்த பிறகும் என்னை சும்மா விட்டிருப்பான். இல்லை, என் அப்பன் இல்லை. நீ ஜீவா, ஜீவாவா, என் ஜீவாவா? நினைவு தெரிந்த நாள் முதல் என் உடம்பின் உயிராய், உள்ளத்தின் எதிரொலியாய், கண்ணின் மணியாய், கருத்தின் உருவமாய் இருந்த என் ஜீவாவா? இருளை ஊடுருவி செல்லும் மின்னலை போல உன் குரல் என் இதயத்தை ஊடுருவி செல்கிறதே ஜீவா. உதட்டால் அல்ல, உள்ளத்தால் பேசும் உன் பேச்சு உறங்கி கிடந்த என் உணர்ச்சியை தூண்டி எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால் இழுத்துச் செல்கிறதே ஜீவா. காலம் நமது நட்பை பிரித்தாலும் அந்த காலத்தால் வளர்க்கப்பட்ட தாடியும் மீசையும் உன் கள்ளங் கபடமற்ற முகத்தை என் கண்ணுக்கு தெரியாமல் ஒரு கணம் மறைத்தாலும் நினைத்ததை செய்து முடிக்கும் உன் நெஞ்சு எதற்கும் அசைந்து கொடுக்காத உன் அகத்தை பளிங்கு போல் எடுத்து காட்டுகிறதே ஜீவா. ஜீவா, எங்கே வந்தா இந்த நேரத்தில்? ஏன் வந்தா இந்த கோலத்தில்? ஐயோ, பற்றாத ஜீவனதியான உன் வாழ்க்கை பாதையிலே சந்தித்து வசந்த கீதம் பாட வேண்டிய நான் மரண பாதையிலே சந்தித்து மயான கீதமா பாட வேண்டும். ஜீவா, ஜீவா, ஜீவா. யார் நீ? என்னுடைய பெயர் உனக்கு எப்படி தெரிந்தது? எப்படி தெரிந்ததா? சொல்லுகிறேன் ஜீவா. பிறந்த நாட்டாலும் பேசும் மொழியாலும் மட்டும் நாம் ஒன்றுபட்டவர்கள் அல்ல, வளர்ந்த ஊராலும் வாழ்ந்த முறையாலும் ஒன்றுபட்டவர்கள். பள்ளி படிப்பாலும் பழகின தோஷத்தாலும் மட்டும் நாம் ஒன்றுபட்டவர்கள் அல்ல, பகுத்தறிவின் பலத்தாலும் பணத்திற்கு நம்மை விற்காத பண்பாலும் ஒன்றுபட்டவர்கள். உன் கதையிலே புத்திசாலித்தனம் இல்லையாவிட்டாலும் புதுமை இருக்கிறது. இதுவரை நானும் எத்தனையோ கதைகளை கேட்டிருக்கிறேன். அந்த கதைகளில் எல்லாம் தனக்கு பிடித்தமான காதலனை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பெண்தான் கற்பை காப்பாற்றிக் கொள்ள கஷ்டப்படுவாள். நீயோ அவள் போனால் இன்னொருத்தி என்று நினைக்காமல் இத்தனை வருட காலம் உன் கற்பை காப்பாற்றிக் கொள்ள கஷ்டப்பட்டிருக்கிறாய். ரொம்ப ஆச்சரியம் தாண்டா. வா, உனக்கு அந்த கனவுக்களி தானே வேண்டும், நான் கண்டுபிடித்து தருகிறேன். வேண்டாம் தங்கராஜ், வீண் முயற்சி. அப்போது அவள் பொந்து கிளியாயிருந்தாள், இப்போது எவனிடம் கூண்டு கிளியாயிருக்கிறாளோ? அதிலும் அன்று நீ பார்த்த தென்றல் அல்ல நான். எனக்காக உன் வீட்டு ஜன்னலை திறந்துவிட. புயல் உள்ளே நுழைய விட்டால் உன் வீட்டில் நிலவும் அமைதியும் என்னால் குலைந்து விடலாம். புயல் அடிக்கும் போது ஜன்னலை இழுத்து மூடிக்கொள்ள எனக்கு தெரியும். சரிதான், வாடா. வந்த பிறகு மூடுவதை விட வருவதற்கு முன்பே மூடுவது நல்லது. நான் வருகிறேன் தங்கராஜ். ஜீவா, இந்த அயோக்கியம் தான் என் பொண்ணுக்கு பின்னால கொண்ட பிரச்சனை போல ஓடியாண்டான். இந்த பையன் பாடிக்கிட்டு இருந்த காம்பவுண்ட் பிளேட்ல கண்ணாடி கிளாஸ் எடுத்து அடிச்சு உடைச்சு விட்டான். நானா? ஏன்டா செய்யறது முழிக்கிற? பாரா ஸ்டேஷனுக்கு. ஐயா, இவன் நிரபராதியா, இவனுக்கு ஒண்ணும் தெரியாதியா. நீ யாரியா? அவனும் என்ன போல ஒரு பைத்தியம். ஆனா இன்னும் அவ்வளவு தூரத்துக்கு முத்தல. வாங்க. ஜீவா, இதுக்கு தானே உன்னை காப்பாத்தின? என்னை யாரும் காப்பாற்ற முடியாது தங்கராஜ். காப்பாத்துறதா இருந்தா அவதான் வந்து காப்பாற்றணும். சரிதான், வாடா. என்ன கோபம் மிஸ்டர் உபதேசத்துக்கு? உங்க லட்சத்துக்கு விரோதமா இங்க யாராவது? ஆமா பிரதர்னா, இவன் என்னவோ அவனுக்கு உபகாரம் செஞ்சிட்டு இருக்கான். யார திட்டுறீங்க? என்ன மிஸ்டர், உங்களை திட்டு வேணும். வாட் இஸ் தி மீனிங்? என்னது? அந்த நெருப்பை எப்படி காமிக்கிறீங்களா? மிஸ்டர், இன்னைக்கு நீங்க என்ன நெருப்பு கேக்குறீங்க, நான் குடுக்கிறேன்னு வச்சுங்க. நாளைக்கு இன்னொருத்தனை கேக்குறீங்க, அவனும் குடுக்கறதா வச்சுங்க. கடைசியில என்ன ஆகும்? என்னைக்கு நீங்க பிறருடைய முயற்சியில சிகரெட் குடிக்க பாப்பீங்களே தவிர உங்க தயவுல சிகரெட் குடிக்க ஒரு நாளும் முயற்சி எடுக்க மாட்டீங்க. அதுக்காகத்தான் இந்த உபதேசமா? வருத்தப்படக்கூடாது, எல்லாம் உங்களுடைய நன்மைக்கு தான் சொல்றேன். வாசகசாலை உதவி நிதிக்கா? ஆமா ஆமா, நம்ம உதவி நிதிக்குன்னா எந்த பையன் டிக்கெட் வாங்குறேங்கிறான். ஆமா மிஸ்டர், என்ன டிராமா போடலாம்? ஏன்பா, கட்ட பொம்மை நாடகம் போட்டா இப்போ ரொம்ப நல்லா வசூலாகும் நினைக்கிறேன். ஆமா ஆமா, சோயராஜன் தான் வந்துருச்சே, அதுக்காக சண்டை போட்டவங்க கதை இப்ப எதுக்கு? ஆமாங்க,
காதல் கதை தாங்க எந்த காலத்தையும் எடுக்குங்க இல்லங்க. அப்போ ரோமியோ அண்ட் ஜூலியட் அது என்னங்க அது? அது இல்லைன்னா லைலா நாசமா போச்சு போ. காதல் கதை வேணும்னா ரோமுக்கும் அரேபியாவுக்கும் தான் போகணுமா? தமிழ்நாட்டுல இல்லையா வள்ளி திருமணம்? அதுல இல்லாத காதல் ரசமா? நான் சின்ன பேபியா இருக்கும் போது நம்ம கிட்டப்பா வந்து வேலன் போட்டுக்கிட்டு பாடுவான் பாரு.